ஸ்ரீரங்கம் பற்றி அந்த தாயார் பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் அப்படின்னே சொல்ல முடியாது. அது வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய ஒரு உணர்வு, அவங்களோட அந்த உணர்வுகளோட கலந்து போனது அந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஸ்ரீரங்கநாதரும் ஸ்ரீரங்கநாயகி தாயாரும். அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படியே ஆவேசம் ஆகிடுவாங்க. அவங்க அவ்வளவு அது மேலே பற்று. இந்த ரங்கா ரங்கான்னு அவங்க வாயில் எப்போ பார்த்தாலும் ரங்கா ரங்கா தான் வரும். ஸ்ரீரங்கம்னு நினச்சாவே ஒரு மெய்சிலிர்ப்பு வரும். இருக்கிறதுல என்னென்னா பெரிய கோவில்னால் அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் தான், அதுதான் முதன்மையானது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். ஆனால் அந்த ஸ்ரீரங்கம் வந்த பாதை அப்படிங்கிறது வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த ஸ்ரீரங்கம்ங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. அதுவும் வீர வைஷ்ணவர்களால் காப்பாற்றப்பட்ட அந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ரீரங்கம் இன்றைக்கும் பல அதிசயங்களை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு 2-3 அனுபவங்கள் அந்த மாதிரி ஆச்சு. ரங்கநாதரை எடுத்து விபீஷ்ணருக்கு கொடுக்குறாரு, தன்னுடைய குலதெய்வத்தை. ஏன்னா அவருக்கு மரியாதை செய்யணும். கொடுத்து வந்து இதை வச்சு எப்போவுமே நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கிட்டு வரார் விபீஷ்ணர். அங்கே இந்த ஒரு சிறுவனாக விநாயகர் இருக்கார். அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை கொஞ்ச நாள் வச்சுக்கோ, கீழே வைக்காத, நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. இவர் போய் சந்தியாவந்தனம் ஆரம்பித்த உடனே அவர் கீழே வச்சுருவார். அப்போ இந்த ரங்கநாதர் வந்து அங்கேயே பிரதிஷ்டை ஆகிடுறார். அவரை வந்து எடுக்க முடியல. அந்த ரங்கநாதர் தான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற ரங்கநாதர். என்னுடைய அப்பா வந்து சின்ன வயசில் நட வரல அவருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தங்கத்தால் காப்பு போட்டிருக்காங்க காலில். அதாவது இவங்களுடைய ரேணுகாவுடைய பாட்டி வேண்டிக்கிட்டாங்களாம் ரங்கநாதர்கிட்ட, இந்த மாதிரி நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரங்கநாயகி தாயார் மகாலட்சுமி நம்ம அவ்வளோ கும்பிடுறோம், அவளுடைய அம்சமான இதை நம்ம போட்டுட்டோமே, தப்போ என்னவோ, காலில் போட்டிருக்குறே அதையே எடுத்து உனக்கு காணிக்கையாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாங்களாம். அவங்க அப்போ சொன்னாங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாள் காலையில் எங்கள் அப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்கநாதரும் அந்த மாதிரி 2 காவேரி கொள்ளிடம், அதுக்கு நடுவில் வந்து ரங்கநாதர், அங்கே அது ஒரு தீவு மாதிரி தான், அதில் வந்து அது ரங்கநாதர் இருக்கார். அந்த ரங்கநாதரை இங்கே கொண்டு வந்து வச்ச பிள்ளையார் தான் உச்சி பிள்ளையாரா அங்கே திருச்சியில் அவர் மேலே மலை மேலே உட்காந்து அவர் ஓடி போய் மலை மேலே உட்காந்துருக்கார் விபீஷணன்ட்டு தப்பிச்சுட்டு. அதனால தான் ரங்கநாதர் வந்து தெற்க நோக்கி இருக்கார். அந்த கோவிலில் வந்து நிறைய சந்நிதிகள் இருக்குது. தன்வந்திரி சந்நிதி, நரசிம்மர் சந்நிதி, எக்கச்சக்கமாக கிருஷ்ணர் சந்நிதி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய சந்நிதிக்கு கிட்ட வந்து 5 குழி அப்படின்னு ஒன்று இருக்கும். கீழே வந்து 5 குழி இருக்கும், நம்ம விரல் வைக்கிற மாதிரி. அந்த 5 குழியில் விரல்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சரியாக அந்த பரமபதம் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் மே 11 முதல் 15 வரை ஹரித்வார் மற்றும் ரிஷிகேஷ் 5 நாட்கள் பக்தி யாத்திரை. சக்தி பீட நாயகியான தாரி தேவி தரிசனம், ஆதிபத்ரி, ரிஷிகேஷில் யுகம் கண்ட கஷேத்திரங்கள் தரிசனம். இந்த ஆன்மீக யாத்திரையில் பங்கேற்க தொடர்புக்கு 9443761336. வணக்கம் மேடம். மறுபடியும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு தடவையும் அந்த நீங்கள் போயிட்டு வந்த சுற்றுலா பற்றி நீங்கள் சொல்லும்போதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வெறும் சுற்றுலாவை மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமாக நீங்கள் அங்கே என்னென்ன அனுபவம் உங்களோட இருக்கோ அதை அப்படியே சொல்லும்போது ரொம்ப எங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்மளோட நேயர்களும் வாரானா அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, மஞ்சுளா ரமேஷ் மேடம் வீடியோ எப்போ வரும், அவங்களோட எபிசோடு எப்போ வரும்னு கேட்டே இருக்காங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புக்கை கொண்டு வந்துறீங்க உங்களோட தான் மேடம். மகாலட்சுமி பற்றி நீங்கள் நிறைய வித்தியாசமான மகாலட்சுமி பற்றிலாம் எழுதியிருந்தீங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம ஸ்ரீரங்கம் தாயார் பற்றி நீங்கள் நிறைய இதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் அந்த கதைகளில் படிக்கும்போது கிடச்சிது. ஸ்ரீரங்கம் பற்றி அந்த தாயார் பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் அப்படின்னே சொல்ல முடியாது. அது வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய ஒரு உணர்வு, அவங்களோட கலந்து போன ஒரு, அது ரத்தத்துலேயும் சொல்லுவாங்களே, ரத்தத்துலேயும் சதையிலையும் கலந்து இருக்குன்னு. அந்த மாதிரி அந்த ஸ்ரீரங்கத்தில் வாழுகின்ற மக்கள் அல்லது அங்கேருந்து இப்போ வெளியே போயிருக்கலாம், அவங்களோட அந்த உணர்வுகளோடு கலந்து போனது அந்த ஸ்ரீரங்கம்.
அப்படிங்கிற ஸ்ரீரங்கநாதரும் ஸ்ரீரங்கநாயகி தாயாரும் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படியே ஆவேசம் ஆகிடுவாங்க. அவங்க அவ்வளவு அது மேலே பற்று. இந்த ரங்கா ரங்கான்னு அவங்க வாயில் எப்போ பார்த்தாலும் ரங்கா ரங்கா தான் வரும். நம்மளாம் சாதாரணமாக முருகா முருகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரங்கா ரங்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அவங்களோட உணர்வோடு கலந்து போனது அந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்னு நினச்சாவே ஒரு மெய்சிலிர்ப்பு வரும். பேர்பட்ட ஒரு இது சாதாரணமாக வைணவ இதில் சொல்லுவாங்க பெரிய கோவில் அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீரங்கம் தான் இருக்கிறதுல. என்னென்னா பெரிய கோவில்னால் அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் தான், அதுதான் முதன்மையானது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். ஆனால் அந்த ஸ்ரீரங்கம் வந்த பாதை அப்படிங்கிறது வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த ஸ்ரீரங்கம்ங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. அதுவும் வீர வைஷ்ணவர்களால் காப்பாற்றப்பட்ட என்னுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ரீரங்கம் இன்றைக்கும் பல அதிசயங்களை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு 2-3 அனுபவங்கள் அந்த மாதிரி ஆச்சு. நான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கோசரம் நான் அடிக்கடி நம்ம இதில் இது வந்துக்கிட்டே இருக்கு, அந்த ஜெய் ஸ்ரீராமும் சக்தி பீடங்களும் அந்த எழுதணும். அதாவது ராமர் நடந்த பாதையில் அயோத்தியிலேருந்து இது வரைக்கும் எழுதணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணியாச்சு. அப்போ அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தருடைய ஒரு வைணவருடைய வீட்டில் கல்யாணம் அப்படிங்க, அதுக்கு நாங்கள் போய் ஆகணும். நான் அயோத்தி கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு போனோம், அட்டன் பண்ணோம். அவர் அந்த கோவிலோட ரொம்ப தொடர்புடையவர் அப்படிங்கிறதால சாதாரணமாக என்னென்னா இப்போல்லாம் அந்த கோவிலில் போனோம்னா ரங்கநாதரை பார்க்குறதுக்குள்ளே பொறும்பொருன்னு ஆகிடும். அவ்வளவு கூட்டம், அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். நம்மளையும் அந்த திருப்பதி மாதிரி தான் தள்ளி விட்ருவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவர் கோயிலோட தொடர்புடையவர் அப்படிங்கிறதால அங்கே போயிட்டு அவ்வளவு திவ்ய தரிசனம் அன்றைக்கி பார்த்தாச்சு. அந்த ரங்கநாதர் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு சிலா மூர்த்தம், அதுவே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மூர்த்தத்தை செஞ்சது அது கல்வடிவம் கிடையாது, அவ்வளோ விசேஷமாக அதை அமைச்சிருக்காங்க. அது எந்த காலகட்டத்தோ, அதனால் அதனுடைய ஆரிஜன் என்னன்னு நம்ம கேள்விப்பட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அவரை போய் அப்படி ஒரு திவ்ய தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் கிளம்பிட்டேன். அயோத்திக்கு கிளம்பி போய் அப்போது அயோத்திக்கு போனப்போ இந்த மாதிரியான நம்ம இவர் லல்லா ராம் லல்லாலாம் அவள் கிடையாது. அப்போ வந்து ஒரு டென்ட்டில் அவர் இருந்தார். அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில், அயோத்தி வீடியோவில். அப்போ அங்கே போனது வந்தது. ஆனால் என்னுடைய மனசில் மட்டும் ஏன் வந்து ஸ்ரீரங்கம் போனேன், அதாவது அவர் ரொம்ப என்னை அப்படியே இழுத்துட்டு போனாருன்னு தான் சொல்லணும். நேரம் கிடையாது, பல்வேறு வேலைகளில் இருந்த நேரத்தில் அந்த போயே ஆகணுங்கிற மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு தான் நான் அயோத்தி போனேன். எனக்கு ஏன் அந்த மாதிரியான அவ்வளோ விசேஷ தரிசனம் எல்லாமே கிடச்சிது, எதுக்காக அப்படின்ட்டு மனசில் மட்டும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்போ போயிட்டு வந்தேன். அந்த நேரம் வேறு சிரமம்னா என்ன, நம்ம போகிற வர்றது சிரமம் இல்லை, நேரம் ரொம்ப குறுகிய நேரம். அப்போ யோசிச்சிட்டே இருந்தப்போ அதுக்கான அற்புதமான விடை கிடச்சிது. என்ன அப்படின்னு சொன்னால், ராமர் எல்லாம் நம்ம ராமாயணத்தில் எல்லாம் அந்த ராவண வதம் எல்லாம் முடிஞ்சு ஒரு ராமர் வந்து பட்டாபிஷேகம் ஆறுது, எல்லாருக்கும் பரிசுகள்லாம் கொடுக்குறப்போ விபீஷ்ணர் அவர் ரொம்ப ஸ்பெஷல் ராமருக்கு. அதனால் விபீஷணர் பெரிய அவர் இலங்கையினுடைய ராஜா, அவருக்கான சன்மானம் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ இக்ஷவாகு வம்சத்தினுடைய குலதெய்வம் ரங்கநாதர், அதை அந்த மாதிரி அவங்க அந்த மாளிகையில் வச்சு அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரங்கநாதரை எடுத்து விபீஷணருக்கு கொடுக்குறாரு. எந்த ரங்கநாதர் அப்படின்னா இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர், அதை எடுத்து அவர் கொடுக்குறார் தன்னுடைய குலதெய்வத்தை. ஏன்னா அவருக்கு மரியாதை செய்யணும், கொடுத்து வந்து இதை வச்சு எப்போவுமே நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ இருக்கிற ரங்கநாதர் அவர் பூஜை பண்ணாங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு விபீஷ்ணர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் அப்போ எவ்வளோ பெரியவங்களாக இருந்திருக்கணும். அந்த காலகட்டத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாம் 8 அடி 10 அடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கிட்டு வர்றார் விபீஷ்ணர், தன்னோட குலதெய்வத்தையே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதை எடுத்துக்கிட்டு அவர் திருச்சிக்கு பக்கத்தில் வரும்பொழுது அப்போது தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம இந்த ரங்கநாதர் அங்கே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கவே இருக்கார், பிள்ளையாரை பிடிச்சி
அவர் வந்து இந்த மாதிரி அவரை எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்க. அதுக்குள்ளே அவர் வரும்பொழுது மாலை நேரம் ஆன உடனே அவர் சந்தியாவந்தனம் பண்ணணும். ஒரு அந்தனர் விபீஷணர். அதனால் சொல்லிவிட்டு அந்த காவேரியும் அற்புதமாக ஓடிட்டுருக்கு. அப்போ நம்ம கர்நாடகாவில் டேம் எல்லாம் கட்டலை, அதனால் நல்லா வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருந்த நேரம். அதனால் ஒரு அங்கே ஆனால் கீழே வைக்கக்கூடாது, மண்ணில் வைக்க முடியாதுங்கிறதால ஒரு இப்படி பார்க்கும் பொழுது அங்கே இந்த ஒரு சிறுவனாக விநாயகர் இருக்கார். அப்போ அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை கொஞ்ச நாள் வச்சுக்கோ, கீழே வைக்காத, நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. இவர் போய் சந்தியாவந்தனம் ஆரம்பித்த உடனே அவர் கீழே வச்சுருவார். கீழே வச்ச உடனே அவருக்கு ஒரே என்ன பண்ண முடியும், அது முடிச்சுட்டு தான் வர முடியும். அதனால் முடிச்சுட்டு வந்து அப்போ பிள்ளையாரை பிடிச்சி திட்டுறாரு, தலையில் குட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அந்த பையன் ஓடியே போயிட்டான். அப்போ இந்த ரங்கநாதர் வந்து அங்கேயே பிரதிஷ்டை ஆகிடுறார். அவரை வந்து எடுக்க முடியல. அதாவது அந்த அளவுக்கு ஆகர்ஷணம். அந்த ரங்கநாதர் தான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற ரங்கநாதர். அப்போது எனக்கு வந்து அந்த அவங்களே ராமரும் ரங்கநாதருமே என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ வந்து இதை செய்யு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அயோத்திக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் போய் நான் வந்து ரங்கநாதரையும் ஸ்பெஷலாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அயோத்திக்கு போயிருக்கேன். அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அவர் வந்து அயோத்தியில் ராமராலையும் ராமருக்கு முன்னோர்களாலும் பூஜிக்கப்பட்டவர் இந்த ரங்கநாதர் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்புறமா தான் எனக்கு வந்து அது தெரிய வந்தது. ரொம்ப ஒரு மெய்சிலிர்ப்பான ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ரங்கநாதரே ஸ்ரீரங்கத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆயத்தங்களெல்லாம் செய்யும் பொழுது பார்த்தா ஒரு ஆச்சரியமாக நிறைய விஷயங்கள் தானாகவே எனக்கு வந்து வெவ்வேறு விதமாக எனக்கு வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபோன் ஒன்று வந்தது நேற்று மாலை. ஃபோன் வந்தவுடனே அது தெரியாத நம்பர். அதனால் எப்போ சாதாரணமாக கொஞ்சம் இப்போல்லாம் ரொம்ப தயக்கமாக இருக்குது தெரியாத நம்பர் ஃபோன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அந்த டிபியில் பார்த்தா அவங்க நடிகை ரேணுகாவுடைய படம் இருந்தது. அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்கிட்ட பேசுனதில். இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி நாங்கள் நேர்லேயே போய் பார்த்தா மாதிரி அதையே தான் அவங்களும் சொன்னாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது, உங்களோடதெல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே நேரில் நாங்களே போயிட்டு வர மாதிரி இருக்குன்னு ரொம்ப நாள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து அப்போ தெரியாது எனக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்து இப்போ எல்லாமே அடாடா நீங்கள் ஸ்ரீரங்கமா அப்படின்னு நான் பிடிச்சேன் அவங்கள. பிடிச்ச உடனே ஆமாம், நான் வந்து ஸ்ரீரங்கத்திலே பிறந்து வளர்ந்தவன். அந்த கோவில்லையே இப்போ பார்த்தாலும் அந்த பிரகாரங்கள்ல எல்லாம் நான் வந்து சுற்றி சுற்றி நாங்கள்லாம் விளையாடின்னு இருப்போம். அங்கே கொடுக்குற பிரசாதத்தை தான் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னு அவ்வளவு எமோஷ்னலாக அவங்க வந்து இந்த ஸ்ரீரங்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஸ்ரீரங்கம்ங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஊரோ கோவிலோ கிடையாது, எங்களுக்கானது. நாங்களே எங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ரங்கநாயகி தாயார் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா மாதிரி பெரியம்மா மாதிரி அவங்களே தவிர நாங்கள் அதை தெய்வமாகவே நாங்கள் பார்க்குறதில்ல அப்படின்னு ரொம்ப நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய அப்பா வந்து சின்ன வயசில் வந்து நடக்க முடியும், அவருக்கு நட வரல, அவருக்கு சின்ன குழந்தையாக இருந்தப்போ. அந்த காலம் அதை கரெக்டாக நடக்கணும். ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆச்சுன்னா லேசாக நடக்க ஆரம்பிக்கணும். ஒன்றுமே இல்லை, அப்படியே உக்காந்தது மாதிரியே இருந்துகிட்டு இருந்தார். ஒரு வயசு கூட மேலே ஆயிடுச்சு. அவங்க அதாவது முதல் ஆண் குழந்தை அவங்க வீட்டில் அவர் அப்படிங்கிறதால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தங்கத்தால் காப்பு போட்டிருக்காங்க காலில். அது அப்படியே இருக்கே தவிர அது நடந்தால் தானே அது சத்தம் கேட்கும், அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க அம்மா, அதாவது இவங்களுடைய ரேணுகாவுடைய பாட்டி வேண்டிக்கிட்டாங்களாம் ரங்கநாதர்கிட்ட, இந்த மாதிரி நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இடுப்புக்கு கீழே வந்து தங்க அணிகலன்கள் அணியக்கூடாது, தங்கம் வந்து இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நான்
பார்க்குறேன் இந்த மாதிரி தங்கத்தால் கொலுசு போட்டிருக்கிறது எல்லாம். அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அது லக்ஷ்மியினுடைய அம்சம் அப்படிங்கிறதால பண்ணக்கூடாது. ஒருவேளை இதனால தான் வந்து இன்னும் நடக்க இல்லையோ என்னவோ, ஏன்னா ரங்கநாயகி தாயார் மகாலட்சுமி நம்ம அவ்வளோ கும்பிடுறோம், அவளுடைய அம்சமான இதை நம்ம போட்டுட்டோமே, தப்போ என்னவோ. அதனால் அப்பா இந்த மாதிரி அம்மா தாயார் ரங்கா எங்களை வந்து காப்பாற்று, இந்த பையன் நடக்கட்டும், நான் வந்து அந்த இதையே காலில் போட்டிருக்குறையோ அதையே எடுத்து உனக்கு காணிக்கையாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாங்களாம். அவங்க அப்போ சொன்னாங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாள் காலையில் எங்கள் அப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்க அவங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த காப்பு, தங்க காப்பை வந்து அவங்க கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்ருக்காங்க. அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க. எங்கள் தாத்தாலாம் வந்து இங்கே மடத்துக்காகவே எங்களுடைய வீட்டை வந்து கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டில் இப்போ வந்து நிறைய வேத பாடசாலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்ரீரங்கத்தை பற்றியே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம அந்த நினச்ச உடனேயே, பொதுவாக சொல்லுவாங்க நினைத்தால் முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னு, அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தை நினச்ச உடனேயே நிறைய செய்திகள் அப்படியே வந்து தானாகவே கொட்ட ஆரம்பிச்சது. அவ்வளோ ஒரு தெய்வீக ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ரீரங்கம். வந்து பெரிய கோவில், பெரிய மதில்கள் எல்லாமே இருக்குது. ரங்கநாதரும் பெரியவர் தான், ரங்கநாயகி தாயாரும் அங்கே பெரியவங்க தான். இந்த மாதிரி அந்த சிலாரூபம் அப்படிங்கிறது வந்து எதனால் செய்யப்பட்டதுன்னு கூட செய்யலை, அவ்வளவு ஒரு இதுவாக இருக்கிறது. அதனால் அதுக்கு வந்து அபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது, புனுகு சாத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் அவங்களுக்காக உண்டு. நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த க்யூவில் நின்றுட்டோம்னா அந்த அவங்க இங்கே இருக்கிறவங்களாம் பேசிப்பாங்க, இன்னும் இன்றைக்கி அந்த முத்து மாலையே சாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த ரங்கநாயகருக்கு எந்த நாள் எந்த நகையை சாத்தணும், எப்படி இருக்கணும், என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே அத்துப்படியுது. அது அவங்களோட வாழ்வியலாகவே அவங்க வாழ்க்கையோடு சேர்ந்து போச்சு. கோயிலும் அவங்க பிரிக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி அவ்வளவு ஒரு இதோட அவங்க நெருக்கமாக அவங்க அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம அங்கே போகும்போது அந்த ஜோதியில் நம்மளும் கலந்து போயிடுவோம், நமக்கும் அந்த ஆரா நமக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நகரம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவ்வளவு சிறப்பாக வந்து அவ்வளவு எல்லாரும் அதுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. நிறைய நகைகள், எக்கச்சக்கமான நகைகள், சொத்துக்கள் எல்லாமே ஸ்ரீரங்கத்துக்கு இருக்குது. அவர் ரங்கநாதரும் அந்த மாதிரி 2 காவேரி கொள்ளிடம், அதுக்கு நடுவில் வந்து ரங்கநாதர், அங்கே அது ஒரு தீவு மாதிரி தான், அதில் வந்து அந்த ரங்கநாதர் இருக்கார். அந்த ரங்கநாதரை இங்கே கொண்டு வந்து வச்ச பிள்ளையார் தான் உச்சி பிள்ளையாரா அங்கே திருச்சியில் அவர் மேலே மலை உட்காந்து, அவர் ஓடி போய் மலை மேலே உட்காந்துட்டார் அவர் விபீஷணன்ட்டு தப்பிச்சுன்ட்டு. அதனால தான் ரங்கநாதர் வந்து தெற்க நோக்கி இருக்கார், இலங்கையை பார்த்துருக்கார். அவர் சொல்கிறது வந்து நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல, நான் எப்போவுமே உன்னையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதனால் அவர் தெற்க பார்த்து ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு தோற்றம். இப்போ நிறைய அங்கே வந்து அந்நிய மத படையெடுப்பு வந்த பொழுது ரொம்ப விஷயங்கள் அந்த கோவிலில் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான சொத்துக்கள் அங்கே இருந்ததால் இப்போ அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு அதுதானே நோக்கம். சொல்லப்போனால் தமிழகத்தில் வந்து வடநாட்டில் நிறைய நடந்தது. இப்போ அந்த இதில் எல்லாம் வந்து குஜராத்தில் அங்கெல்லாம் சோம்நாத் கோவிலில் எல்லாம் அப்படி அள்ளி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களால முடியாமல் 21 தடவை அவன் வந்து எடுத்துகிட்டு போனான். இந்த கஜினி முகமது வந்து 18 முறை படையெடுத்து வந்தான் அப்படின்னு சொன்னால் 18 முறையும் வந்து அவனால் முடியல ஒரு தடவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அவ்வளோ சொத்து இருந்திருக்கு, அவ்வளோ எல்லா இடத்தையும் 18 முறை வந்து அதை அள்ளிட்டு போயிருக்கான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கஜினி முகமது அப்படின்னு சொன்னால் வந்து ஏதோ ஒரு விடாமுயற்சிக்கு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அது, நம்ம தெரியாமல் சொல்லிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் பங்குனி உத்திரம், அந்த பங்குனி உத்திரத்தில் எல்லாரும், பங்குனி உத்திரம் தான் சேர்ச்சி எல்லாம் நடக்கும். அதாவது ரங்கநாயகி தாயார் வந்து படிதாண்டா பத்தினி, அவள் வந்து அந்த வெளியவே வரமாட்டாள். அந்த எல்லாமே அந்த இது சந்நிதிக்குள்ளே தான் அங்கே அவளுக்கு பூஜை அலங்காரம் எல்லாமே அங்கே நடக்கும்.
அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சேர்த்தி பங்குனி உத்திரத்தை அப்போ மட்டும் அவள் வந்து வெளியே வந்து அவளும் பெருமாளும் வந்து சேர்ந்துருப்பாங்க. அது சேர்த்தின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் வருவாங்க. எல்லா விழாக்களுமே அங்கே வந்து எப்போவுமே திருவிழான்னு தான் சொல்லணும். ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழா நடக்கும். இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்போ பங்குனி உத்திரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இதை சேர்த்தி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த எல்லாரும் கொண்டாடிக்கிட்டே இருந்த அந்த நேரத்தில் இவர் முகமது பின் துக்ளக் உலுக்கான் அவர் வந்து படையெடுத்து வரார். திடீர்னு அதாவது அந்த மாதிரி வரணும், வந்து அட்டாக் பண்ணணும், வந்து இந்த அப்படியே எல்லாரையும் கண்ணில் பட்டவங்களையெல்லாம் கொல்றது, அப்படியே காவேரி ஆற்றுல ரத்தமாக ஆறா ஓடுறது, அப்படி எல்லாரையும் கொன்று போட்டு எல்லாம் செஞ்சு அந்த நகரத்தை அவர் பிடிக்கிறார். பிடிச்சி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துறது. அவர் கோவிலையே மூடிடுறார். மூடிட்டு அதுக்கப்புறம் 48 வருஷம் இந்த கோவிலுக்கு எந்த பூஜையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுறது. அந்த சமயத்தில் நிறைய போராட்டங்கள், ஏதோ அந்த அந்நிய மதத்தில் அவங்க வந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க மதம் மாற சொல்லுவாங்க. மாறாத போது வந்து அதெல்லாம் வந்து அவர் ஸ்ரீ வேணுகோபாலன் ஒரு இதுவாக எழுதியிருக்கார். அவர் என்னெல்லாம் அப்போல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவ்வளவு போராட்டங்கள் அதில் நடந்திருக்கு. அப்படி தோலோடையே உரிச்சிட்டு கொடுமைப்படுத்துறது, கழுவேற்றுறது, அது மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. அதான் நான் மாறலை, அப்படி மதம் மாறலை அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நகைகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க கொள்ளையடிச்சிட்டு அதோடு அது போயிட்டு 48 வருஷங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. நிறைய கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி பெண்களை கற்பழிக்கிறது, இப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அவ்வளோ போராட்டங்கள். அந்த சமயத்தில் தான் அங்கே இருக்கிற உற்சவர் அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்சவர் எடுத்துக்கிட்டு ஊராக போயிருக்காங்க. ராமானுஜரெல்லாம் அவங்க அந்த உற்சவரை காப்பாற்றுறதுக்கோசரம் எல்லா ஊர்களுக்கும் அவங்க போயிருக்காங்க. பெரிய போராட்டம் அந்த சமயத்தில். அப்போது வந்து தாயாரை காப்பாற்றணும், அவளுடைய இது சிலையை காப்பாற்றணும், மூலவரை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மூலவர் இருந்ததுன்னா அதை உடச்சி போட்டுருவாங்க. ஏன்னா அதற்கு கீழே ரொம்ப விலை மதிப்பற்ற எல்லாத்தையும் போட்டு வைரம் இதெல்லாம் போட்டு தான் அது பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது கீழே ரொம்ப விலை மதிப்பற்ற இதெல்லாம் இருக்கும். அதனால் அதையெல்லாம் எடுக்கணும், அப்படி அது தெரியும் அவங்களுக்கு அது கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க அந்த மூலவரையெல்லாம் உடச்சிருவாங்க. அப்படி தான் நிறைய கோவில்கள் வந்து சிதலமாகானது. அது மாதிரி இந்த தாயாரையும் அந்த மாதிரி பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தாயார் அந்த மூலவரை வந்து அது ஒரு சுவரை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வேறு சிலையை வச்சுருவாங்க. அது மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியாத மாதிரி வச்சுருவாங்க. அதையும் கொண்டு போய் இந்த உற்சவம் எல்லாத்தையுமே அங்கே வில்வ மரம், அதுதான் ஸ்தல விருட்சம். மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானது வில்வம். வில்வத்தால் பூஜை பண்ணால் அவ்வளோ நல்லது. இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் கூட சொல்லலாம். நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வில்வத்தால் மகாலட்சுமியை பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷம். நம்ம குருஜி கூட நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் பற்றி நல்ல பரிகாரங்கள் கூட நிறையா சொல்லியிருக்காங்க அந்த டைமில். அங்கே வில்வ மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. அதுக்கு கீழே ஒரு சுரங்கம் மாதிரி தோண்டி அவங்க எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சு மூடிடுவாங்க. அது மாதிரி அவர் உற்சவர் எடுத்துக்கிட்டு எல்லோரும் போகிறாங்க. இங்கே வந்து தினமும் அட்டூழியம் அப்படிங்கிறது ரொம்ப நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் அது மாதிரி இருக்கும் பொழுது தினம் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போ அங்கே வெள்ளையம்மா அப்படின்னு ஒரு தேவதாசி ஒரு அம்மா இருந்திருக்கான். அது அந்த காலத்தில் என்னன்னா, அந்த தேவர்களுக்கே அந்த அடிமையாக இருக்கிறது, கோவிலில் நடனம் ஆட, அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான வாழ்க்கை. கடவுளுக்கே தங்களை அர்ப்பணித்து கொள்கிறது. அவங்க கலைகளில் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்புறம் தான் காலப்போக்கில் அவங்கள வந்து எல்லோரும் பொது சொத்தாக்குனதெல்லாம் அப்புறமா நடந்தது. முதல்ல எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கே அவங்கள அர்ப்பணிச்சிருது. அவங்க எப்பவும் அந்த ஒரு தெய்வீக நிலையிலேயே இருப்பாங்க. அதுதான் அந்த தேவதாசி வம்சம் அப்படிங்கிறது. அப்படி தான் அந்த வெள்ளையம்மா அப்படின்னு ஒரு பெண்மணி அங்கே
இருந்திருக்காங்க. அவங்க இந்த எப்படி இவங்களை இந்த இராணுவ அவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி இந்த படையெல்லாம் கொல்றது, என்ன செய்கிறது அப்படின்னு அவள் யோசனை பண்ணுவாள். யோசனை பண்ணிவிட்டு அந்த தளபதியை வந்து இந்த நடனம் இது மூலமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அவரை மயக்கிறதுங்கிற மாதிரி பண்ண உடனே இவர் வந்து நிறைய அடிக்கடி இங்கே வந்து வெள்ளையம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த தளபதி வந்து போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு தடவை என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ளே அவங்களுடைய எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே போன உடனே அந்த தளபதி எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்னு, அந்த அளவுக்கு அவன் மயங்கி போயிருப்பான். அப்படின்னா இல்லை இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா, இங்கே தவிர இது பெரிய புதையல் வந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கங்கே தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதி சொல்லுவோம். சொன்ன உடனே நீ எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, எனக்கு தெரியாதா அரசாங்க ரகசியம்லாம், அதனால் அந்த கோபுரத்து மேலே இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் எடுக்காத அளவிற்கான புதையல்ங்கிறது அந்த கோபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு அதில் வந்து பாதி பங்கு கொடுக்கணும், நீங்கள் பாதி பங்கு எடுத்துங்க, நீங்கள் மட்டும்தான் வரணும், வந்தால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ரகசியமாக சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், சரி நான் தனக்கு நிறைய வருது அப்படி அது அரசாங்கத்தை கூட கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் என்ன பண்ணால் சரி இப்போ பின்னாடியே வருவான். அந்த உடனே இவங்க அப்படியே கோபுரத்துக்கு மேலே ஒவ்வொன்றா மேலே கூட்டின்னு போயிடுவான். மேலே கூட்டின்னு போயிட்டு அவனை தள்ளி விட்டுருவான் தளபதியை. அவன் கீழே விழுந்து இறந்து போயிடுவான். அது இறந்தோடதை பார்த்த உடனேயே இவங்க எல்லா கீழே எல்லாம் காத்துட்ருக்காங்க வருவாங்க அப்படின்ட்டு. இவன் இந்த மாதிரி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி இவளை பிடிக்கிறதுக்கோசரம் அவங்களும் மேலே ஏறி போவாங்க. மேலே எல்லாம் தபதபான்னு மேலே ஏறும்போது இவன் இப்போ அவளும் அங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டுருவான். அதாவது அதில் என்ன ஆகுன்னா, அந்த தளபதியே இறந்து போயிட்டான் அப்படின்ன உடனேயே அங்கே ஒரு இந்த படை வீரர்கள் நடுவில் ஒரு குழப்பம் எல்லாம் வரும். அப்படிங்கும்போது அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள தாக்கி நிறைய பேரை கொன்றுறது, அதாவது ஒரு கொஞ்ச காலம் வந்து அந்த கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் அந்த அவங்கள துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கும். அதனால் தன்னையே தியாகம் பண்ணிவிட்டு அந்த தளபதியும் அவ கொள்றா அப்படிங்கிறது நடந்த சம்பவம். அதனால தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோபுரம், கிழக்கு கோபுரம் வந்து வெள்ளை மட்டும் அடிச்சிருப்பாங்க, வேறு வண்ணமெல்லாம் அந்த கோவில் இருக்குது, அது வெள்ளை கோபுரம் அப்படின்னே பேர். அந்த வெள்ளையம்மாளுடைய நினைவாக அந்த அவளுடைய தியாகத்தை போற்றி இன்றைக்கும் அந்த கோபுரத்தில் நடந்த சம்பவங்கள் தான் நீ சொல்கிறது. அந்த கோபுரம் வந்து இன்றைக்கும் இருக்குது. அந்த கோபுரம் வெள்ளை கலரில் தான் இருக்கும், வேறு கலர் வந்து அதுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க. அவளுடைய அந்த தியாகத்தை போற்றி அதை பண்ணியிருக்காங்க. அதை இன்றைக்கும் அந்த இது நடக்கிறது. அந்த மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர், கூரத்தாழ்வார் எல்லாம் நிறைய பேர் அதுக்காக வந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. சாதாரண படை வீரர்கள்லாம் கூட அவ்வளவு பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து அப்புறம் அதுலேருந்து மீண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகர சாம்ராஜ்யம் வருது. அதில் வந்து கம்பன்னர் ஒரு தளபதியாக அவர் தெற்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த கம்பன்னர் வர்ற சமயத்தில் ஓரளவிற்கு அந்த டெல்லி ராஜ்யம்ங்கிறது கொஞ்சம் குன்றி போயிருக்கும். ஆனால் கம்பன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்த அவங்க மற்றவங்களையெல்லாம் ஜெயிச்சு அவங்களுடைய ஆட்சி, விஜயநகர ஆட்சிங்கிறது அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் 48 வருஷம் கழித்து அந்த கோவிலை திறந்து அதற்கான அந்த பூஜைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த உற்சவர் கிடைக்க மாட்டாங்க. அம்பா தாயாரை பண்ணியிருந்த இடத்துலேருந்து அது ஆயிடுச்சு, அது ஒரு தலைமுறை போயிடுச்சு, அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, தேடுவாங்க, கிடைக்கல, அந்த மூலவரும் உற்சவர் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு மூலவரை ரெடி பண்ணி அங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கோவில் அந்த இதெல்லாம் இருப்பேன். அந்த சமயத்தில் தான் இந்த ரங்கநாதருடைய உற்சவர் அவரை வந்து இவங்கக்கிட்டே காப்பாற்றுறதுக்கோசம் அதெல்லாம் வந்து அவ்வளோ விலை மதிப்பற்றது, அது சொக்க தங்கத்தால் ஆனது அப்படி இருக்கும், கோடிக்கணக்கானது. அதனால தான் அவங்க அந்த பயந்துட்டு அதை எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இரவு நேரங்களில் எல்லாம் ஊராக போகிறது, அதை பத்திரமா பாதுகாக்கிறது, யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதில் கூட தசாவதாரம் வந்து அந்த சிலையை வச்சுக்கிட்டு அவர் போகிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதை கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த சிலையை எடுத்துகிட்டு அவங்க ஊராக போய் மைசூர் வரைக்கும் போவாங்க. அவங்க
மைசூர் வரைக்கும் போயிட்டு அங்கே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பன்னர் வந்து நம்முடைய ஆட்சி வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த உற்சவர் திரும்பி வருவார். அந்த உற்சவர் திரும்பி வந்து திருப்பியும் அங்கே ஸ்தாபிதம் பண்ணி திருப்பியும் பூஜை ஆரம்பித்த பிறகு அப்புறம் பார்த்தா ஒரு ஆச்சரியமாக நடக்கிற மாதிரி தாயாருடைய அந்த மூலவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஒருத்தர் சொல்லி அந்த இடத்துல கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களையும் திருப்பியும் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா 2 தாயார் இருப்பாங்க சந்நிதியில். முன்பக்கம் ஒருத்தர் பின்பக்கம் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி 2 தாயார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பூஜைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் அது வந்து ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. அந்த தாயாருடைய சந்நிதிக்கு முன்னாடி தினமும் பெண்கள் அங்கே வந்து கோலம் போடுறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அதில் நான் போயிருந்தப்போ ஒரு பெண்மணி சொன்னான், இங்கே இருக்கிறது என்னோடய அக்காவோ, அதனால் வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து நான் இங்கே வந்துட்டு கோலம் போட்டுட்டு எனக்கு வீட்டில் நடக்கிற கஷ்டம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவகிட்ட நான் சொல்லிட்டு போயிடுவேன். சொல்லிக்கிட்டே கோலம் போடுவாங்களாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனோதைரியம் எல்லாமே வந்தது இவளால் தான். நான் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவ தான் காரணம் அப்படின்னு யாரும் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பெண்களுக்கும் அந்த தாயாருக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்கே மற்றவங்களுக்கும் அப்படி தான். ரங்கநாதர் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ஒரு அற்புதம். இங்கே இன்னொரு மிராக்கள் நடந்தது. இந்த ஒரு அதிசய சம்பவம் அப்படிங்கிறது, அந்த கோவிலில் வந்து நிறைய சந்நிதிகள் இருக்குது. தன்வந்திரி சந்நிதி, நரசிம்மர் சந்நிதி, எக்கச்சக்கமாக கிருஷ்ணர் சந்நிதி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய சந்நிதிக்கு கிட்ட வந்து 5 குழி அப்படின்னு ஒன்று இருக்கும். கீழே வந்து 5 குழி இருக்கும், நம்ம விரல் வைக்கிற மாதிரி. அந்த 5 குழியில் விரல்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சரியாக அந்த பரமபதம் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அங்கே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாயார் இங்கே வந்து ஏன்னா அவள் படிதாண்டா பத்தினிங்கிறதுனால அங்கே வந்துட்டு அந்த அப்படி விரலை ஊன்றி அவர் வந்து ரங்கநாயகரை பார்த்து ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஐதீகம் அந்த இடத்துல இருக்கும். தன்வந்திரி பகவான் வந்து இங்கே அமுத கலசத்தை வச்சுட்ருப்பார். நிறைய டாக்டர்ஸ் அங்கே வந்து இப்போவும் கூட அங்கே வந்து பூஜை பண்ணி தங்களுக்கான பிரார்த்தனைகள் எல்லாம் செலுத்திட்டு போவாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சந்நிதி அந்த தன்வந்திரி பகவான். நிறைய சந்நிதிகள் அந்த கோவிலில் இருக்கும். அதே மாதிரி நரசிம்மருக்குன்னு ஒரு சந்நிதி இருக்குது, மேட்டழகை சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இப்போ படியேறி மேலே போனால் அந்த மண்டபத்தில் ஒரு நரசிம்மர், உக்ர நரசிம்மராக உட்காந்துருப்பார். அதுக்கு நேர் எதிர கீழே வந்து ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றினார். அந்த மண்டபத்தில் தான் அவர் அரங்கேற்றினார். பொதுவாக அந்த வித்வான்கள் பண்டிதர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. இவர் சொல்கிறது அவர் தப்பும்பார், அவர் சொல்கிறது இவர் தப்பும்பார். இது வந்து ஒரு மனித சுபாவம். நீ வந்து என்ன நீ பெரிய பண்டிதனா அப்படின்னு அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒரு சண்டை வரும். அது நிறைய அங்கே ஏற்கனவே பண்டிதர்கள்லாம் மிகப்பெரிய வேத விற்பனர்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த கம்பர் இவர் வந்து ஒரு சாதாரணமான ஆளாக இருந்து அப்புறம் வந்து ராமாயணத்தை இவர் ஏற்றுகிறார். அப்படின்னு வரும்பொழுது ஒரு தெய்வ அருளின் காரணமாகத்தான் அந்த ராமாயணத்தை அவர் எழுதுகிறார். அப்போ அங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றுகிறார். அரங்கேற்றும் பொழுது எல்லாரும் இவன் என்ன எழுதியிருக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சிய மனோபாவம் அதோடு தான் அங்கே வந்து எல்லோரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ராமாயணம் அரங்கேறுகிறது. அப்போ அங்கே வந்து நரசிம்மர் இரண்யன் வதைப்படலாம் அப்படின்னு நம்ம கம்பராமாயணத்தில் வரும். அவர் நிறைய கம்பர் வந்து வால்மீகி கிட்டேருந்து நிறைய ஒரு வித்தியாசப்படுவார். அது தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிற மாதிரி நிறைய சில மாற்றங்களை செஞ்சு ஒரு கம்பராமாயணம் எழுதியிருக்கார். அதில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து சீதையினுடைய தலைமுடியை பிடிச்சி தான் ராவணன் இழுத்துட்டு போய் அந்த புஷ்பவிமானத்தில் ஏற்றி இலங்கைக்கு கொண்டு போகிறதாக வால்மீகி ராமாயணத்தில் இருக்கும். ஆனால் கம்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவள் நின்ற இடத்துல அந்த கீழே இருக்கிற நிலத்தை அப்படியே பெயர்த்து அவளை தொடரா மாதிரி இல்லாமல் அப்படியே எடுத்து புஷ்ப விமானத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கம்பர் மாற்றிருப்பார். அதாவது அந்த
பெண் அப்படின்னா அவளை தொடக்கூடாது, சீதை வந்து அவ்வளோ பவித்திரமானவள், அந்த மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க சில மாற்றங்கள் எல்லாம் அவர் பண்ணியிருப்பார். அது மாதிரி இந்த இரண்யன் வதை படலம் அப்படிங்கிறது அவர் வந்து நரசிம்மருடைய கதை இதில் வரும். வந்த உடனே இந்த பண்டிதர்கள்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து ராமாயணத்தில் கொண்டு போய் நரசிம்ம அவதாரத்தை எழுதியிருக்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமாயணமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க அலட்சியமாக பேச ஆரம்பிப்பார்கள். இவருக்கு வந்து ஒரே அழுகையாக வரும், என்ன பண்ணுறது, அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சிருஷ்டியில் வர தோன்றியது தானே அது எல்லாமே. ஒரு புக்கு எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் அந்த காலத்தில் ஏடில் உட்காந்து எழுதுறதுங்கிறது. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வள்ளல் இவருக்கு உதவி பண்ணி பொருள் உதவியெல்லாம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து அரங்கேற்றம் பண்ணும்பொழுது எல்லாருமே ராமாயணமே இது இல்லை அப்படிங்கிற மாதிரி, தகுதி இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அப்போ அவர் சொல்லுவார் வந்து, இதை நம்ம நாளைக்கு திருப்ப நம்ம எல்லாருமே இங்கே கூடுவோம், இதை கூடும் பொழுது இதை வந்து இறைவன் ஏற்றுக்கிட்டா, இறைவனுடைய சம்மதம் இருந்ததுதானா நான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் வந்து மீதியை நான் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. மறுநாள் ஒரு கம்பர் வருவார், எல்லாரும் வருவாங்க. அந்த நரசிம்மருடைய சந்நிதி அங்கே இருக்குது, கீழே படிக்கட்டு கீழே வந்து அந்த மண்டபம் இருக்கும். அப்போ இவங்க எல்லாரும் உட்காந்துருக்கும் பொழுது அவர் திருப்பியும் அந்த இரண்யன் வதை படலாம் அதை படித்து முடித்த உடனேயே மேலே நரசிம்மர் சந்நிதியிலேருந்து அந்த சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி 3 முறை கேட்கும், பயங்கரமாக எல்லா காதலையும் கேட்குற மாதிரி. ஆனால் எல்லோரும் பயந்து போயிடுவாங்க எல்லாரும். ஸோ அப்போது நரசிம்மரே வந்து அதற்கு ஒரு ஒப்புதல் கொடுத்து விட்டார். இதற்கு இந்த கம்பராமாயணத்தில் இரண்யன் வதை படலத்துக்கு அவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இப்போ அவரே சொன்ன பிறகு அதுக்கப்புறமா வேறு யாராவது சொன்னால் கடிச்சு கொதறிடுவார் இல்லையா, அதனால் எல்லோரும் அதோட கம்பரை எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அரங்கேற்றம் அப்படிங்கிறது முடியும். அதுக்கப்புறம் கம்பராமாயணம்ங்கிறது ரொம்ப புகழ் பெறுகிறது. இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்த இடம் அங்கே. இன்னும் நிறைய பக்தர்களுக்கு நிறைய அற்புதங்கள் வேண்டியவர்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அவங்க ரேணுகா சொன்ன மாதிரி இப்போ இப்போ அவருக்கு என்ன ஒரு 80 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ சில காலத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த மாதிரி பிரத்யட்சமாக முதல் நாள் அந்தமா வேண்டிக்கிறாங்க, மறுநாள் எழுந்து ஓடுறாரு அந்த பையன் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ என்னுடைய இதுலேயுமே இந்த மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் நடந்தது. அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது அப்படி ஒரு உயிர்ப்போடு உணர்வோடு கலந்து போன ஒரு விஷயமா இருக்கே தவிர அது நகரம், அங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோயிலில் ரங்கநாதர் படுத்துன்னு இருக்காரு அப்படிங்கிறதே இல்லை. அது உயிரோடு இருக்கு. எப்படி காசியை சொல்லுவாங்க, காசிங்கிறது அது ஒரு ஆச்சரியமான ஒரு முரண்பாடு. காசிங்கிறது மயானம், ஆனால் இந்த காசிங்கிறது ஒரு உயிர்ப்பு, அவ்வளோ உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே ரங்கநாதர் படுத்திருக்காரு, யோக நிதிரையில் இருக்கார், ஆனாலும் கூட அது வந்து அவ்வளோ ஒரு உயிர்ப்போடு இருக்கின்ற நகரமாக இருக்குது. ஸ்ரீரங்கம் நிறைய இருக்குது விஷயங்கள் பேசுகிறது.